இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா நவராத்திரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது அக்டோபர் 3ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. பார்த்தீங்கன்னா முதல் 3 நாட்கள் வந்து பார்வதி தேவிக்காகவும், அடுத்த 3 நாட்கள் வந்து லக்ஷ்மி தேவிக்காகவும், அடுத்த 3 நாட்கள் சரஸ்வதி தேவிக்காகவும் நம்ம இந்த 9 நாளையும் வந்து நம்ம வந்து வழிபாடு பண்ணுறோம். நாட்களும் எந்த மாதிரியான பிரசாதங்கள் நெய்வேத்தியம் பண்ணி வழிபாடு செய்யணுங்கிறத பார்க்கலாம். முதல் நாள் வந்து நெய் பிரசாதம், நெய்யை வந்து தியானமாக வந்து வழங்குகிறோம். இது வந்து எதுக்காகனா அனைத்து பிரச்சனையிலிருந்து நிவாரணம் பெறதுக்காக. அடுத்த 2வது நாள் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய மகிழ்ச்சிக்காக சர்க்கரை பொங்கல் பிரசாதம் வந்து பண்ணி அதை நெய்வேத்தியமாக படைச்சு அதை வந்து தியானமாக கொடுக்குறோம். நாள் வந்து பார்த்தீங்கன்னா உடல் வலிமை போக்குறதுக்கு பால் பிரசாதம் மற்றும் பால் சம்மந்தப்பட்ட பொருட்களை தானமாக கொடுக்கணும். அது வந்து கடன்கள் தீர்றதுக்காக மால்புவாவை வந்து பிரசாதமாக படைச்சு அதை வந்து தியானமாக கொடுக்குறோம். அது வந்து குடும்பத்தில் அமைதி ஏற்படுறதுக்கு வாழைப்பழத்தை பிரசாதம் பண்ணி அதை வந்து தியானமாக கொடுக்கணும். மீதி நாள் இதை அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். கொலு வைக்கிறவங்களுக்கு இது யூஸ்